வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யலட்சுமி நாராயணன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கோட காணொலியில நம்ம எப்படி ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க, கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். நம்ம காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போலதான் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் கொடுத்துருங்க, ஷேரும் பண்ணிருங்க. உங்க நண்பர்களும் பயனுள்ள காணொலி பார்த்து அவங்களும் ஈஸியா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஐடிஆர்னா என்னன்னு பார்க்கலாம். ஐடிஆர் இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஒரு ஃபார்ம். அதில் நம்ம என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணுவோம்னா நம்மளோட இன்கம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் டிக்ளேர் பண்ணுவோம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட. அதில் என்னெல்லாம் வரும்னா கிராஸ் டாக்ஸபிள் இன்கம் டீடைல்ஸ், இல்லை டிடக்ஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ், எதெல்லாம் நமக்கு எலிஜிபிள் இருக்கோ, எதுக்கெல்லாம் ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணிக்கோமோ, இந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஐடி ரிட்டர்ன் ஃபார்ம் நம்மளோட நெட் டேக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ண பயனுள்ளதாக இருக்கும். அதாவது எவ்வளோ டேக்ஸ் நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பே பண்ணோம் அப்படிங்கிறது தான். இது ஜஸ்ட் ஒரு காலேஜ் அட்மிஷன் ஃபார்ம் மாதிரி. ஐடிஆர் ஃபைலிங் எப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன், ஸ்கோர்ஸ், அச்சீவ்மெண்ட், அவார்ட்ஸ் இது எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி தான் காலேஜில். இது ஐடி படி ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், இன்கம் அதெல்லாம் கொடுக்கறது தான். இதை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னா காலேஜ் கிட்ட இல்லைன்னா இன்ஸ்டிடியூட் கிட்ட சப்மிட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவோம். ரிசல்ட் அட்மிஷன் எதர் அக்செப்டடா ரிஜெக்டடான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபோகிராஃபிக் வச்சு உங்களால் அழகாக புரிஞ்சுக்கலாம் நம்ம காலேஜ் அட்மிஷனுக்கும் ஐடிஆருக்கும் என்ன கம்பேரிசன் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒரு கேள்வி வரும், எல்லாருமே ஐடிஆர் ஃபைல் பண்ணுமான்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்கம் டேக்ஸ் பிராக்கெட் கீழே இல்லைன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா? சரி, யாரெல்லாம் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஐடி ரிட்டர்ன்ஸ் யாரெல்லாம் ஃபைல் பண்ணும் அப்படின்னா உங்களோட இன்கம் இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குல்ல, அது எக்ஸீட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும். இந்த டேபிளில் நாங்கள் அந்த விஷயத்தை காட்டுறோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கேட்டகரி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். இண்டிவிஜுவல்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 60 years 2.5 lakhs. ஓகேங்களா? சீனியர் சிட்டிசன்ஸ் 60 80 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா 3 lakhs. சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் 80 வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ₹5 lakhs. நியூ டேக்ஸ் ரெஜிம் படி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் ₹3 lakhsக்கு மேலே நம்ம ஐடி ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். நீங்கள் இந்த கிரைட்டீரியாவில் ஏதோ ஒன்று ரீச் பண்ணீங்க அப்படின்னா. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 கோடிக்கு மேலே டெபாசிட் பண்ணிக்கிங்க. ஒரு இல்லைன்னா 2 கரண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ், 1 or 2. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணிக்கிங்க உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். மூணாவது விஷயம், நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் உங்களுக்காகவோ இல்லை வேற யாருக்காகவோ இல்லை ஃபாரின் ட்ரிப்காகவோ செலவு பண்ணிக்கிங்க. நாலாவது விஷயம், உங்களோட எலக்ட்ரிசிட்டி செலவு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தா. அஞ்சாவது விஷயம், 25,000 ரூபாய் நார்மல் சிட்டிசன்ஸ்னா 50,000 ரூபாய் சீனியர் சிட்டிசன்ஸ் வித்ஹெல்ட் ஆயிருக்கு. சரிங்களா? டிசிஎஸ் இல்லைன்னா டிடிஎஸ்ல உங்களோட அக்ரிகேட் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் 25,000 or more இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அடுத்ததும் உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை ப்ரொஃபஷன் இருந்தது, உங்களோட டர்ன் ஓவர் 60 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபஷன்லேருந்து வர இன்கம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். புது சர்க்குலர் 21 April 2024 கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இன்னும் சில கிரைட்டீரியாவை ஆட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு டீடைல்டு வீடியோ இந்த கிரைட்டீரியா பற்றி வேணும்னா கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் உங்களோட இன்கம் இந்த லிஸ்ட்டுக்கு இல்லை இந்த லிமிட்டுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. கன்ஃபியூஸ்டாக இருக்கா? ஃபைல் பண்ணணுங்கிறீங்க, பண்ணாதீங்கிறீங்க, கவலைப்படாதீங்க, என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐடிஆர் ஃபைல் பண்ணுற எல்லாரும் டேக்ஸ் பே பண்ணுமா என்ன அப்படிங்கிறதா கேள்வி. FY25 83.9 மில்லியன் ஐடிஆர்ஸ் ஃபைல் ஆயிருக்கு டிசம்பர் வரைக்கும். இதில் 55.7 மில்லியன் ஜீரோ டேக்ஸ் லயபிலிட்டி இருந்துச்சு இவங்களுக்குலாம். அதாவது 55.7 மில்லியன் ஆட்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமாவும் டாக்ஸஸ் பே பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. ரீசன்ஸ் என்னன்னா லோன் அப்ளிகேஷன் இல்லைன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ யூனியன் பட்ஜெட் 2025 படி நம்மளோட இன்கம் up to 12 lakhs rupees இருந்துச்சு, அப்புறம் salaried citizens இருந்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸம்ஷன் 12,75,000 rupees வரைக்கும் இருக்குங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் நம்ம டாக்ஸ் பே பண்ணலன்னா கூட. எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு முருகன் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முருகனுக்கு 27 வயசு. அவர் 11 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு டாக்ஸஸ் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா அவரோட டோட்டல் இன்கம் இந்த 12,75,000 rupeesக்கும் கம்மியாக தான் இருக்கு. பட் அவர் இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணணும் அவரோட ஐடிஆர் ஃபைல் பண்ணி. இன்கம் இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஆஃப் 3 lakhsக்கும் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ நம்ம ஐடிஆர் மூலமா இன்கம் நம்ம கொடுக்கறதுனால, சரியா, டிக்ளேர் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம டாக்ஸஸ் பே பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணிட்டு கோவா போகலான்னு சொல்லிட்டு இருப்போம், பட் போவே மாட்டோம்ல. அதே மாதிரி தான் இதுவும்.
சரி, நம்ம டாபிக் உள்ள வரலாம். நம்ம ஆக்சுவல் ஸ்டெப்ஸ் ஐடிஆரில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அது என்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்க்கலாம். இப்போ ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வந்துட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் முன்னாடியே அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா அன்இன்டரப்டடாக டிஸ்ட்ரப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணணும்ல, அதனால டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் எடுத்து வச்சுட்டு ஃபைல் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் பேன், அப்புறம் ஆதார் கார்டு, இது வந்து உங்களோட மொபைல் நம்பர் கூடயும் பேங்க் அக்கௌண்ட் கூடயும் லிங்க்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஏதாவது நெசசரி ஃபீல்டில் ஃபில் பண்ணணும்னா. அடுத்தது ஃபார்ம் 16, இதை வந்து உங்களோட எம்ப்ளாயர் கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். இதில் ஆல்ரெடி டாக்ஸ் டிடக்ஷன் ஆஃப் சோர்ஸ், அதாவது டிடிஎஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அடுத்தது டொனேஷன் ரிசிப்ட்ஸ், இது வந்து நம்ம டிடக்ஷன்ஸ் ஏதாவது அப்ளிகபிள்னா கிளைம் பண்ணுறதுக்கு. டிமேட் அக்கௌண்ட், இதில் வந்து ஸ்டாக் ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது இன்சூரன்ஸ் ப்ரீமியமோட ரிசிப்ட், இதை வந்து நம்ம டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட், இதை நம்ம பேங்க் கிட்டயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்டயும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டெட்லைன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு அது வந்து 15th செப்டம்பர் 2025 இந்த ஆனுவல் இயருக்கு. இதை டேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் ஃபைலிங்கை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஐடிஆர் வந்து ஃபைல் பண்றதுக்காக நீங்க எந்த வெப்சைட் போகணும்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்குள்ள போகணும். ஸோ இன்கம் டேக்ஸ் போர்ட்டலோட வெப்சைட் வந்து www.incometax.gov.in. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த போர்ட்டலை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி பயன்படுத்திருக்கீங்கன்னா லாகின் கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் அப்படிங்கறது விஷயத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேன் நம்பரை வந்து நீங்க என்ட்ரி பண்ணிட்டு வேலிடேட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பேசிக் டீடைல்ஸ் என்ன, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணும். அதுக்கப்புறமா உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடியில் ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்க என்ட்ரி பண்ணணும். இமெயில் ஐடி நம்பர் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் செட் ஆயிருவீங்க. இந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்றீங்க அப்படின்னா சிம்பிளா லாகின் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. உங்களோட பேன் நம்பர், ஆதார், அப்புறம் யூசர் ஐடி இல்லைன்னா ஏதோ ஒன்று வந்து என்ட்ரி பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இ ஃபைல்குள்ள போங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் போங்க. அதுல ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் குள்ள போங்க. அடுத்த ஸ்டெப்ல நீங்க உங்களோட அசஸ்மெண்ட் இயரை சூஸ் பண்ணணும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம கரெக்டான அசஸ்மெண்ட் இயரை நம்ம சூஸ் பண்ணணுங்க. ஸோ நீங்க ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிங்க 2024 to 25னா டேக்ஸ் ஆல்ரெடி கம்ப்யூட் ஆகி ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம FY 2025 to 26ல ஃபைல் பண்ணணுங்க. நம்ம எந்த வருடத்துல இந்த இன்கம் ஏர்ன் பண்றோமோ அது பேர் PY அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருடத்துல நம்ம இதுக்கான டாக்ஸை பே பண்றோமோ அதை தான் வந்து AY அப்படின்னு சொல்லுவாங்க. PY AY ஓகேங்களா. இன்கம் வந்து இந்த வருஷத்துல ஏர்ன் பண்றோம், இன்கம் வந்து அந்த வருஷத்துல டாக்ஸ் பே பண்றோம். AY அப்படிங்கிற விஷயம் PYக்கு அடுத்து தாங்க வரும். ஸோ இன்கம் வந்து 2023 to 2024 ஏர்ன் பண்றோம்னா AY வந்து 2024 to 25 இருக்கும். ஸோ இந்த சமயம் AY வந்து 2025 to 2026, நீங்க வந்து 2024 to 25க்கு ஃபைல் பண்றீங்கன்னா புரிஞ்சதில்ல, ஈஸியில. இப்போ இருக்கிற விண்டோல இந்த டீடைலை என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கப்புறமா மோட் ஆஃப் ஃபைலிங்ல வந்து ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத ஹிட் பண்ணுங்க. அடுத்தது மூணாவது ஸ்டெப் வந்து டாக்ஸ் பேயர் ஸ்டேட்டஸ். எல்லாருமே வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். இண்டிவிஜுவல் இல்லை நிறுவனம் வச்சிருக்கீங்க, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், AOP BOI யாரா இருந்தாலுமே நீங்க எதுவும் பிசினஸ் இல்லை இண்டிவிஜுவலா டாக்ஸ் ஃபைல் பண்றீங்கன்னா நீங்க வந்துட்டு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அடுத்தது நீங்க ஐடி ஃபைலிங் ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு நடுவுலயே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த விண்டோ வந்து என்ன கேட்கும்னா நீங்க கண்டினியூ பண்றீங்களா இல்ல ரீஸ்டார்ட் பண்றீங்களா இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு எது வேணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா பண்ணிக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் இந்த ஹோல் சூசிங் ப்ராசஸ்லிங்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ஐடிஆர் ஃபார்மை நம்ம சூஸ் பண்றது. ஸ்டெப் 4 வந்து சூசிங் த ரைட் ஐடிஆர். எஸ், நம்ம ஐடிஆர் ஃபார்ம் என்ன நம்பர் அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணோம்ல. ஏன்னா 7 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடிஆர் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம அவைலபிளா இருக்குங்க. எல்லாமே லைவா இருக்கு. ஒவ்வொரு ஃபார்முமே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேரோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டெப்ல நீங்க ஐடிஆர் ஃபார்ம் உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதை சூஸ் பண்ணணும். நீங்க உங்களுக்கு எந்த ஃபார்ம் அப்ளிகபிளா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க ரைட் சைட்ல. அது தெரியல அப்படின்னா நீங்க வந்துட்டு ஹெல்ப் மீ டிசைட் விச் ஐடிஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் லெஃப்ட்ல, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்டே உங்களுக்கு வந்து கைட் பண்ணும் எந்த ஐடிஆர் ஃபார்மை சூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. 7 ஐடிஆர் ஃபார்ம்ஸ்ல 4 ஐடிஆர் ஃபார்ம்ஸ் தான் இண்டிவிஜுவலுக்கு அப்ளிகபிள்ங்க. சரி, இந்த ஐடிஆர் ஃபார்ம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நான் தரேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பத்தி பார்க்கலாம். இது மூலமா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்தியாவில் ரிசைடிங்கா இருக்கணும்.
டோட்டல் இன்கம் வந்து அப் டு ₹50 lakhs இருக்கணும். மணி வந்துட்டு ஒரு ஜாப்லேருந்து வரணும், இல்லை வீட்டிலேருந்தோ இல்லை வேற அவுட்லெட்லேருந்தோ வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏன்னு ஒருத்தர் வச்சுக்கலாம், அவர் ஒரு NRIன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து ITR 1 மூலமாக ஃபில் பண்ண முடியாதுங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ITR 2. நீங்கள் ITR 2 மூலமாக ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கணும், அப்புறம் HUF இருக்கணும். 2 பேருமே இதை பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய வருவாய் சோர்சஸ் வந்துட்டு ஆண்டர்பிரைஸை தவிர இல்லை ஆக்குபேஷனை தவிர இருக்கணும். இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் NRIs யாரெல்லாம் வந்துட்டு ஜாப்லேருந்து வருவாய் எடுக்கிறாங்க, இல்லை வீட்டிலேருந்தோ கேபிட்டல் கெயின்லேருந்தோ இல்லை வேற ஏதோ சோர்ஸ்லேருந்தோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ITR 2 மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு NRI இருக்காரு, 50 லட்சம் ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அவர் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸல் பேஸ்ட் ITR 2ல. இது 11th July 2025 லைவ் ஆயிருக்குங்க. சரி, அடுத்தது உங்ககிட்ட அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் இல்லைன்னா டெபென்ச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் ஏதாவது ஷேர் பைபேக் இல்லைன்னா அது மூலமாக வந்த பணம் ஆன் ஆர் ஆஃப்டர் 1st October 2024 இருந்துச்சுன்னா அதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல மென்ஷன் பண்ணணும். இல்லை நில்லுன்னு வந்துட்டு கேபிட்டல் கெயின்ஸ்ல நம்ம கொடுக்கணும். அடுத்தது இன்னொரு புது ரோ ஆட் பண்ணியிருக்காங்க, டிஸ்க்ளோஷர் ஆஃப் டிவிடெண்ட் இன்கம், அதையும் ஆட் பண்ணிடுங்க. தேர்ட் வந்துட்டு நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்புறம் காஸ்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட்டை செப்பரேட்டா ஆட் பண்ணும். இனிஷியலா உங்களோட இன்கம் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஆல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ அந்த த்ரெஷோல்ட் வந்து 1 கோடி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. செப்பரேட் காலம் கொடுத்துருக்காங்க நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் பிஃபோர் ஆன் ஆர் ஆஃப்டர் 23rd July 2024 டிக்ளேர் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக ஒரு புது TDS காலம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்ம இந்த செக்ஷன்ஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ் வந்துட்டு இப்போ ட்ரேசபிள் ப்ரூஃப் கொடுக்கணும், ATC டிடக்ஷன் அப்புறம் கிளைம் வந்து கொடுக்கறதுக்காக, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோனுக்காக. சிமிலராக ITR 3 and 4 என்னன்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொரு விஷயத்த எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன எக்ஸல் யூட்டிலிட்டிஸ்லாம் ITR 2க்கும் ITR 3க்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் டுடே ஆன்லைன் ஃபைலிங் வந்துட்டு வெறும் ITR 2க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, ITR 3க்கு கிடையாது. ITR 1 and 4 வந்து ரொம்ப மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ITR ஃபார்ம்ஸுங்க. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம வந்து ஃபார்ம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் எம்பசிஸ் வந்து ITR 1 and 4ல தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்டெப் 5 வந்துட்டு ITR 1 and ITR 4க்குங்க. ஓகேங்களா? ஸோ யூனிக் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஃபார்ம் ஓப்பன் ஆகும், நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகிக்கலாங்க. ஸோ இந்த கேஸ் ஆஃப் ITR 1ல பார்த்தோன்னா ஒரு யூனிக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுங்க. நீங்கள் உங்களுடைய கண்டிஷன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். நெசசரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ITR 1 இருக்கட்டும் 4 இருக்கணும், 2 கேஸ்லேயுமே ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ப்ராட்லி இது வந்துட்டு என்ன கேட்டகரைஸ் பண்ணப்படும் அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் அண்ட் இன்கம், டிஸ்க்ளோஷர் அண்ட் எக்ஸப்ட் இன்கம், அதுக்கப்புறம் டோட்டல் டிடக்ஷன்ஸ் அண்ட் டேக்ஸ் பெய்டு இது எல்லாமே வருங்க. சரி, நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து சொல்லியிருந்தோம் உங்களோட ஆதார் கார்டு, பேன் எல்லாமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டுங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீஃபில்டாக இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 50,000 ரூபாய் சேலரி வருதுன்னு சொல்லிக்கலாம், உங்களோட XYZ அக்கௌண்ட்குள்ளே கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ உங்களோட அக்கௌண்ட் ஆல்ரெடி இந்த ஐடி ப்ரூஃப் கூட லிங்க் ஆனதுனால இந்த போர்ட்டல் ஆட்டோமேட்டிக்கலாக இந்த டேட்டாவை எடுத்து ப்ரீஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து நம்மளோட வாழ்க்கையை ஈஸி மட்டும் ஆக்காதுங்க, பட் நம்ம பண்ண போகிற எரர்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுங்க. சரி, நம்ம மறுபடியும் இந்த ஃபார்ம்குள்ளே வந்துட்டோம்னா இந்த எல்லா டேட்டாவையும் 1 by 1 பார்த்து நம்ம வேலிடேட் பண்ணணும். டேட்டா தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். டேட்டா என்டரே பண்ணலன்னா ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, செக்ஷன் 115 BAC வந்து டிஃபால்ட் ரெஜிமாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட டிஃபால்ட் செட்டிங்காக இருக்கும். நீங்கள் ஓல்டு ரெஜிம்க்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்ணிட்டு. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபைலிங் செக்ஷன் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஆப்ஷன் வந்து நோ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டடாக வந்து செலக்டடாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு நியூ டேக்ஸ் ரெஜிம்லேருந்து ஆப்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். வித்தின் டியூ டேட் ஆர் எஸ் அப்படிங்கிறது, இல்லை பியாண்ட் டியூ டேட் அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேட் ஆஃப் ஃபைலிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் ஃபார்ம் 10 IEAவை என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் டியூ டேட் அப்ளிகபிள் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களோட இன்கம், அதுக்கப்புறம் டிடக்ஷன் டீட்டெயில் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸ்க்ரீன் வந்து உங்களுடைய டேக்ஸ் லயபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத காட்டும். டேக்ஸ் டியூ எதுவும் இல்லை நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஒரு ரீஃபண்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா அதையும் உங்களுக்கு காட்டும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவ்யூ ரிட்டர்ன் பேஜ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம், இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ரிட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் உங்களுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா டேக்ஸ் டியூ அப்படிங்கிற ஒரு விண்டோ காட்டும், அதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் ஆர் பிரிண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ரிட்டர்னை.
நீங்க பே நோ இல்லைன்னா பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனையும் பாட்டம் ஆஃப் த விண்டோல இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பே நோ அப்படிங்கறத சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டிசையர்ட் பேமெண்ட் கேட்வேக்கு நீங்க ரீடைரக்ட் பண்ணப்படுவீங்க. பட் வெயிட் பண்ணுங்க, உங்களோட ஐடிஆர் ஃபைலிங் வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஏன் இவ்வளோ அவசரத்தில் இருக்கீங்க? பேமெண்ட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு ரிட்டர்ன் ஃபைலிங்கை மறுபடியும் கிளிக் பண்ணணும். மறுபடியும் வந்து ப்ரிவ்யூ ரிட்டர்ன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெரிஃபை பண்ணுங்க இந்த ப்ரீஃபில்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டிக்ளரேஷனை கொடுங்க. அந்த செக் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ப்ரிவ்யூ உங்களோட ரிட்டர்ன் வந்து ப்ரிவ்யூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு வேலிடேஷன்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. வேலிடேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணலாம். கம்ப்ளீட் யுவர் வெரிஃபிகேஷன் பேஜ்ல உங்களோட ப்ரிஃபர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இது மேண்டேட்டரி விஷயங்க. நீங்க உங்களுடைய ரிட்டர்னை வெரிஃபை பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ ஆப்ஷன் ஆஃப் வெரிஃபை இருக்கு. இதுதான் ரொம்ப சுலபமான வழி உங்களுடைய ரிட்டர்னை வெரிஃபை பண்றதுக்கு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஐடிஆரை ஃபில் பண்ணிட்டீங்க. பட் சில பேர் காமனான சில தவறுகள் பண்ணுவாங்க இந்த ஐடிஆர் ஃபில் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டியூ டேட் மிஸ் பண்றது. காமனா வந்து அவாய்ட் பண்ற மிஸ்டேக் வந்து டியூ டேட் வந்துட்டு ஐடிஆரோடது வந்து 31 ஜூலை 2025 எல்லாம் நினைப்பாங்க. பட் ரீசெண்டா இந்த டியூ டேட் வந்து 15 செப்டம்பர் 2025 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனுவல் இயர் 2025 to 26ல. ஸோ டியூ டேட் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க இந்த டியூ டேட் புது டியூ டேட் மிஸ் பண்ணீங்க நீங்க 1000 to 5000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1% இருக்கும். உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் டாக்ஸ்ல அதை லெவி பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் டாக்ஸ் 10,000 rupees இருந்துச்சு, டியூ ஃபார் 3 months இருந்துச்சுன்னா நீங்க 300 rupees எக்ஸ்ட்ராவா பே பண்ணும். அது ஃபைனா இருக்கும். ஸோ இந்த ரெப்பர்கஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிரும். லீகல் நோட்டீஸ் தருவாங்க, சில பெனிஃபிட்ஸ் லாஸ், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சான்ஸ் எதுவும் எடுத்துக்காம உங்களோட ஐடிஆரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபைல் பண்ணிடுங்க. ஃபைலிங் எரர் மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஏஏஎஸ், டிஏஎஸ் அப்புறம் 26AS பயன்படுத்தலாம். இது ரிப்போர்ட் கார்டு மாதிரி எல்லா டாக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே காட்டும் உங்களோட பற்றி. சரிங்களா? ஸோ ஏதாவது டீட்டெயில்ஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ரீசெக் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 26AS வந்து 2008 to 2009 அவைலபிள். பட் ரீசன்ட் சேஞ்ச் வந்து மேட் பண்ணிக்காங்க AY 23-24ல. ப்ரெசென்ட்டாக இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் ரிலேட்டட் டு கிராஸ் இன்கம், TDS டிடெக்டட், TCS கலெக்டடு, PAN ரிலேட்டடாக எல்லாமே காட்டப்படும். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். அப்படி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி உங்களோட 26AS செக் பண்ணிக்கலாம். AY 21-22ல இருந்து AAS அப்புறம் TASம் அடிஷனாக கொடுத்துருக்காங்க. இன் 26AS, AAS, TAS வந்து எக்ஸ்ட்ராவாக டேட்டா கொடுக்கும். அதாவது இன்கம் ஃப்ரம் ஆல் 5 ஹெட்ஸ் இதில் எல்லாம் TDS டிடெக்ட் பண்ணிக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை கரெக்டாக நமக்கு கொடுக்கும். கேஷ் டெபாசிட்ஸ் அப்புறம் வித்ட்ராவல் என்னெல்லாம் பண்ணிக்கோம், டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஷேர் ட்ரேட் பொறுத்து என்னெல்லாம் பண்ணிக்கோம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோம், ஃபிக்ஸ்ட் இல்லைனா ரெக்கரிங் டெபாசிட்ஸ் நம்ம என்னெல்லாம் அந்த வருஷத்துக்கு பண்ணிக்கோம், ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி IN ரிலேட்டடாக, PAN ரிலேட்டடாக என்னெல்லாம் பண்ணிக்கோ அதெல்லாமே வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வருங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு AAS டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க. சரி, நம்மளோட காணொலியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. நம்மளோட டாக்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு சிட்டிசனாக இருந்தோம்னா இந்த நாட்டுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம டாக்ஸ் பே பண்ணியே ஆகணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய ரீசன்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு கொடுத்தீங்கன்னா ஐடிஆர் வந்து ஒரு இன்கம் ப்ரூஃபாக அவங்க வந்து எடுத்துப்பாங்க. நமக்கு டாக்ஸ் டியூ எதுவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. நம்ம இன்கம் டேக்ஸ் பிராக்கெட்குள்ளே வந்தோம் அப்படின்னா நிறைய லீகல் வேஸ் இருக்குது நம்மளோட டாக்ஸ் லயபிலிட்டியை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டாக்ஸ் லயபிலிட்டி எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா அந்த காணொலி வேணும்னா டாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை உங்கள் நண்பர்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க யாரெல்லாம் ஐடிஆர் ஃபைல் பண்றாங்களோ. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நிதி சம்பந்தப்பட்ட நிறைய காணொளிகளை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இன்னும் ஒரு அருமையான காணொளியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.